30% of net annual value. அந்த மாதிரி இப்போ வந்து இந்த கிளப்பிங் ஆஃப் இன்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த இன்கம்லாம் வந்து கிளப் பண்ணலாம், எந்த இன்கம்லாம் கிளப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது அந்த கிளப்பிங் ஆஃப் இன்கம். இப்போ Harish has transferred certain securities owned by him to a trust for his married sister Harsha. He has the power to revoke the trust as his desire. On 31/3/2026, he revoked such trust. Income accrued for the previous year 2024-25 and 25 are 1,20,000, 1,50,000 respectively. And such income is received and enjoyed by Harsha. Harsha வந்து certain securities transfer பண்றாங்க ஒரு ட்ரஸ்ட்டுக்கு அவங்க சிஸ்டருக்காக பண்றாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பவரை வந்து ரிவோக் பண்றதுக்கு ஃபுல் ரைட் இருக்கு. 26 2 வருஷம் கழிச்சு என்ன பண்றாங்க, அந்த ரிவோக்டு சச் ட்ரஸ்ட். ஸோ 2024ம் 2025ம் அவங்களுக்கு ஒரு இன்கம் அக்ரூவ் ஆயிருக்கும் இல்லையா, அண்ட் சச் இன்கம் இஸ் ரிசீவ்ட் அண்ட் என்ஜாய்டு பை ஹர்ஷா. இது கேஸ் ஸ்டடி. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது இந்த சிச்சுவேஷன். ஸோ since asset has been transferred under a revocable clause, by virtue of section 61, income accrued on securities during the previous year though received, இது வந்து ஹர்ஷா வந்து அதுக்கான டாக்ஸபிலிட்டி லாக்ஸ் லைபிலிட்டியில அவங்க பேர் பண்ணிக்கணும். ஒன்றும் இல்லடா, ஒரு ஒரு செக்யூரிட்டிஸ் வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க ஃபார் இஸ் மேரீடு ஹர்ஷா அவங்க சிஸ்டருக்காக. அவங்க வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ட்ரஸ்டோட அந்த இதை வந்து ரிவோக் பண்ணிடுறாங்க, பவரை வந்து ரிவோக் ஆயிடுறது. அப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஹர்ஷா தான் அதோட டாக்ஸ் லைபிலிட்டி இன்கர் பண்ணணும் அப்படின்னு சொல்றது கேஸ் 1. கேஸ் 2 என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இது வந்து இப்போ நம்ம டாபிக் எது படிக்க போறோம்னா, ஒரு பாயிண்ட்ல ரிவோக் ஆச்சுன்னா யாரு பர்வியூல டிரான்ஸ்ஃபர் பர்வியூல வந்து அது டாக்ஸ் லைபிலிட்டி வருமா, டிரான்ஸ்ஃபரி பர்வியூல டாக்ஸ் லைபிலிட்டி வருமா அப்படின்னு பாக்குறது தான் வந்து இந்த கேசஸ் ஓடுது. இப்ப ராஜா வந்து 1/4/2024ல ராணிக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. திருப்பியும் அவர் வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து ராணி கிட்டே இருந்து வராரு. whenever he requires Raja was in need of money, he took back the property from Rani. The property yields an annual income of 2 lakhs. இப்ப திருப்பி என்ன அர்த்தம், அசட் வந்து ரிவோக்கபிள் கிளாஸ்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. பட் எந்த பீரியட்ல ராணி வந்து அது அதுல இருந்து இன்கம் ஜெனரேட் ஆனாலும் அது எண்ட் ஆஃப் த டே ராஜா மட்டும்தான் அதோட லயபிலிட்டியில வந்து he has to take it up. ராணி வந்து doesn't have any power on this அப்படின்னு சொல்றது தான் இந்த பாயிண்ட். ஸோ அடுத்த பாயிண்ட்டும் அதே மாதிரி. இப்போ முக்கியமானதுரா, ஒரு ரெமியூனரேஷன் வந்து நான் ஒரு ஸ்பௌஸுக்கு வந்து டோட்டல் இன்கம் ஆஃப் அன் இண்டிவிஜுவல், அதுல வந்து salary, கமிஷன், ஃபீஸ் ஆர் எனி அதர் ரெமியூனரேஷன், அது இன்கம் ஆஃப் இண்டிவிஜுவலா அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ எனி அதர் இன்கம் if it accrues to spouse from the concern, அதாவது அசசியோட ரெமியூனரேஷனை வந்து ஸ்பௌஸுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பௌஸ் has got assessee as substantial interest. assessee as substantial interest. ஸோ assessee as substantial interest அப்படின்னு வரும்போது அதை வந்து கிளப் பண்ணக்கூடாது. it should not be clubbed. Any other income which is not specified about, even if it accrues to spouse from the concern in which the assessee has substantial interest, shall not be clubbed. இது சம் வரும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும்டா. இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி வேகா இருக்கிற மாதிரி இருக்கும், சம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியும். ஒன்றும் இல்லை, சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஹஸ்பண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்றாரு, ஸ்பௌஸ்க்கு கொடுக்குறாங்க அந்த அமௌண்ட் அப்படின்னா அது வந்து வில் நாட், அந்த ஸ்பௌஸ்க்கு கொடுக்குற அமௌண்ட்டை வந்து அவங்க இன்கம் அது வந்து கிளப்பிங் ஆஃப் இன்கம் கேட்டகரியில வராது அப்படின்னு சொல்றாங்க. அக்ஷயா இந்த சம் படிடா. ராம் அண்ட் மிஸ்ஸஸ் ராம் ஹோல்டு.
அக்ஷயா உங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது சொல்லுங்க. ஓகே, ராம் அண்ட் மிஸ்ஸஸ் ராம் வந்து 20 and 30% equity shares in ஆனந்த் லிமிடெட்ல வச்சிருக்காங்க நான் ரெஸ்பெக்டிவ்லி. அவங்க வந்து they are employed in ஆனந்த் லிமிடெட். ஓகே, taxable salary வந்து 12,40,000 per annum, 13,60,000 per annum அவங்களோட salary without any technical or professional qualification. எந்த குவாலிஃபிகேஷனுமே கிடையாது. அதர் இன்கம்ஸ் ஆஃப் ராம் அண்ட் மிஸ்ஸஸ் ராம் வந்து 70,000 1 lakh. சி ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து ஷேர்ல இருந்து அவங்களுக்கு 20% 30% ஈக்விட்டி ஷேர்ஸ் வச்சிருக்காங்க. அதை தவிர அவங்க வந்து தே ஆர் எம்ப்ளாய்டு இன் ஆனந்த் லிமிடெட். அவங்களுக்கு வந்து ஒரு salary கிடைக்கிறது 12,40,000 13,60,000. இதுல அதர் இன்கம்ஸ் ஆஃப் ராம் அண்ட் மிஸ்ஸஸ் ராம் எதுனா 70,000 1 lakh. ஃபைண்ட் அவுட் தி நெட் இன்கம் ஆஃப் ராம் அண்ட் மிஸ்ஸஸ் ராம். அப்போ போத் அண்ட் ரெண்டு பேருமே ஒரே கம்பெனில ஒர்க் பண்றாங்க. தே ஆர் drawing salary from ஒரே கன்சர்ன், ஆனா without possessing any specific qualification. அப்போ the remuneration from such concern will be included in the total income of husband or wife whose total income excluding such remuneration is higher. In the given case, ராமோட salary வந்து 12,40,000, மிஸ்ஸஸ் ராமோட salary எவ்வளோ 13,60,000. இப்போ in this given case யாரோட salary டா ஜாஸ்தியா இருக்கு? மித்ரா இந்த சம்ல மிஸ்ஸஸ் ராமோட salary ஜாஸ்தியா இருக்கு. அப்போ 13,60,000 is greater than 12,40,000. அப்போ the Mrs. Ram, since has higher income, the salary of Mr. Ram வந்து will be clubbed in the hands of Mrs. Ram. So நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, clubbing of incomeல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்காங்க. யாரோட salary greater-ஆ இருக்கோ அவங்களோட salary-ல யாரோட salary கம்மியா இருக்கோ அவங்களத கிளப் பண்ணலாம். See, let's say Mr. ராமோடது 12,40,000, Mrs. ராமோடது வந்து 13,60,000. இவங்க என்ன பண்றாங்க 12,40,000 மிஸ்ஸஸ் ராமோட கிளப் பண்ணிடுறாங்க. அப்ப எவ்வளவு வரும் 13,60,000 plus 12,40,000 26 lakhs வருமா? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க அவங்க? ஒரு 1 lakh. கரெக்டா? இங்க ஒரு 70,000. அப்ப கிராஸ் டோட்டல் இன்கம் மிஸ்டர் ராமோடது எவ்வளோ 70,000, மிஸ்ஸஸ் ராமோடது எவ்வளோ 27 lakhs. மித்ரா புரியுதாடா அந்த சம்ம? ஸோ ப்ரொவிஷன் என்னன்னா நல்லா பார்த்துக்கோங்க. when both are earning from same employer without any specific qualification, then the highest salary, simple இவ்வளவுதான், highest salary can be clubbed with lowest salary. ஓகேவா? இதான் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாருங்க illustration 3. ஆயிஷா படிங்க ஆயிஷா. வெரி குட். பாருங்க செல்லம். ஸோ இப்போ வந்து taxable salary of Mr. Ram எவ்வளோ 12,20,000. இது ரெண்டு பேர்ல யார் வந்து இங்க வந்து
இவரது வந்து 1,20,000 தான் வைஃப். அப்போ இவங்களோட salary இங்க கிளப் பண்ணலாமா? மிஸ்ஸஸ் மிஸ்டர் ஓமோட சாலரியோட கேஸ் 1 வந்து எப்படின்னா உங்க புக்லயே இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்களாடா? 12,20,000 1,70,000 எந்துல தான் தப்பா பார்க்குறேன். ஓகே ரைட். இது இது பாருங்க, கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3. இப்போ வந்து இதுல ரெண்டுத்துல மிஸ்டர் ஓம் தான் வந்து ஹையஸ்ட் salary. ஓகே, substantial interest means assessee beneficially holds not less than 20% of equity shares of the company. இப்போ கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 கொடுத்துருக்காங்க. கேஸ் 1ல மிஸ்டர் ஓம் 15%, மிஸ்ஸஸ் ஓம் வந்து 6%. ஆனா அவங்களோட அந்த கண்டிஷனும் மீட்டப் ஆகுது. 20% ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்றது மீட்டப் ஆகுது. உங்களுதுல மேல இது மிஸ்ஸஸ் ஓமன் இருக்கா மிஸ்டர் ஓமன் இருக்கா? இது மிஸ்டர் ஓமன். இது ஆக்சுவலா இது மிஸ்ஸஸ் ஓமன் வரணும் பண்ணா, இது மிஸ்டர் ஓமன் வரணும். மாத்திக்கோங்கண்ணா. மிஸ்ஸஸ் ஓம் மிஸ்டர் ஓம் சரியா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல 12,20,000 இல்ல கொஸ்டின் மாத்திக்கோங்க, எப்படி இருந்தாலும் மாத்திக்கோங்க. ஆனா ஆக மொத்தம் ரூல் என்ன தெரியுமா? நாட் லெஸ் than 20% ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க அது வந்து அது ஒரு ரூல் ஹோல்ஸ் அப்பதான் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட். யார் வந்து இது அதிகமா வந்து இன்கம் ஜெனரேட் பண்றாங்க? ஆயிஷா நீங்க சொல்லுங்க. இந்த சம்ல இப்போ ஜஸ்ட் டேக் சம்மல வந்து மிஸ்ஸஸ் ஓம் வந்து கிரேட்டர், மிஸ்டர் ஓம் வந்து கம்மி 1,70,000 வச்சுக்கோங்க. யார் அதிகமா இன்கம் ஜெனரேட் பண்றாங்க இதுல? வச்சிருக்கவங்க தான் அதிகமா பண்றாங்க. அப்போ 12,20,000 கம்மியா வச்சிருக்கவங்க 1,70,000 கிளப் பண்ணிட்டு அவங்க இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் 80 போட்டுட்டு மிஸ்டர் அதாவது யார் வந்து லெஸர் இதுவோ 50,000 அது கேஸ் 1. கேஸ் 2 என்ன சொல்றாங்கன்னா கேஸ் 2 அதே தான் 3%, 17%. இவங்க வந்து நாட் லெஸ் than 20% ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அதே தான் வருது. அதே மாதிரி தான் 12,20,000 1,70,000 80,000. கேஸ் 3 வந்து none of the spouse have substantial interest in the concern, hence provision of section 64 subsection 1 shall not be attracted. ஏண்டா none of the இது வந்து அப்படின்னு சொல்றாங்க? எனி ஐடியா? ஆயிஷா, ஸோ த சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? அவங்களோடது ரெண்டு பேரோடதும் சேர்ந்து மினிமம் 20%க்கு மினிமம் 20%, அதாவது நாட் லெஸ் than 20%, 20% ஆர் மோர் இருக்கணும். ஓகே, கேஸ் 1ல 21% இருக்கா? கேஸ் 2ல 20% இருக்கு. கேஸ் 3ல என்ன இருக்கு? 19% தான் இருக்கு. கரெக்டா? கரெக்டா ஆயிஷா? ஸோ அதனால நம்ம இந்த கிளப்பிங் ஆஃப் இதை வந்து பாசிபிள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா. கிளப்பிங் ஆஃப் இன்கம் வந்து இஸ் பாசிபிள் ஒன்லி when the condition of substantial interest is achieved. If the condition of substantial interest is not achieved,
which is not less than 20% of equity shares of a company, the condition is not achieved na, clubbing of income is not achieved. As is இவங்க 12 lakh 20,000 50,000 as is பண்ணோம், இவங்க 1 lakh 80 70,000 80,000 as is பண்ணோம். புரியுதா எல்லாருக்கும் செம்ம? ஓகே, நீ பாத்துக்கோங்க கண்ணா. கேஸ் 3 பண்றோம். கேஸ் 3ல மிஸ்டர் ஓமோடது 18%, மிஸ்ஸஸ் ஓமோடது 1%. 2% சேர்ந்தா எவ்வளவு வருது? 19% தான். ஆனா ரூல் என்ன? ரெண்டு பேரோட இதுவும் they should have substantial interest. அதாவது ஓமோட ஷேரும் பர்சன்டேஜும் மிஸ்ஸஸ் ஓமோட ஷேர் பர்சன்டேஜ் சேர்ந்து 20% or more than 20% ஈக்விட்டி ஷேர் ஹோல்டிங் இருக்கணும் ஒரு கம்பெனில. ஓகே, அது இல்லைன்ற பட்சத்துல என்ன ஆகும்? அவங்களால கிளப்பிங் ஆஃப் இன்கம் பண்ணிக்கவே முடியாது. அதனாலதான் கேஸ் 1ல வந்து 21%க்கு கிளப்பிங் ஆஃப் இன்கம் பண்ணிருக்கோம், கேஸ் 2ல கிளப்பிங் ஆஃப் இன்கம் பண்ணிருக்கோம், பட் கேஸ் 3ல பண்ணல. புரியுதாடா? இது சப்ஜெக்ட் டு the condition not less than, or இப்படி எழுதுற minimum 20% of equity share holding is mandatory. Only then clubbing is possible. Okay வா கண்ணா? illustration 1 2 3 ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, illustration 4 go through பண்ணுங்க கண்ணா எல்லாருமே. ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா பாருங்க. ஓகேவாடா? அதான் டவுட் இருக்கா? ஆமாம் செல்லம்மா, மாத்திக்கணும். மிஸ்ஸஸ் எக்ஸ் வந்து 11,20,000, மிஸ்டர் எக்ஸ் வந்து 1,60,000. கேஸ் 2 புரியுது எல்லாருக்கும்? கேஸ் 1 ஓகே, கேஸ் 2 புரியுதா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து more than 20%, இங்க 21%. அப்பனா சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம்.
so Mrs. X வந்து 50,000 80,000 so 11,20,000 ஹஸ்பண்ட் வந்து earn பண்றாங்க அதனால வைஃபோட கிளப்பிங் வந்து ஹஸ்பண்ட்ல எடுத்துட்டு வராங்க 11,20,000 plus 1,60,000 plus 50,000 ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா இல்ல ஒண்ணு பண்ணிக்கோங்க எய்தர் நீங்க சம் ரெண்டு விஷயம் கண்ணா இல்ல ஒண்ணு சம்ம வந்து மிஸ்டர் எக்ஸ் இருக்க இடத்துல மிஸ்ஸஸ் எக்ஸ் பண்ணிக்கோங்க மிஸ்ஸஸ் எக்ஸ் இடத்துல மிஸ்டர் எக்ஸ் பண்ணிக்கோங்க கேஸ் 1 கேஸ் 2ல வந்து இதே மாதிரி தான் உங்க புக்லயே கொடுத்திருக்காங்களா இல்ல இது பிரிண்டிங் மிஸ்டேக் அண்ணா ஓகே see இதே சம்மே எடுத்துட்டீங்கன்னா கேஸ் 2 கேஸ் 3 அப்படியே எடுத்துக்கோங்க கேஸ் 1 மட்டும் இங்க ஸ்வாப் பண்ணிக்கோங்க ஓகேவா so it will be like this இதே சம்ம எடுத்துட்டீங்கன்னா கேஸ் 1ல மிஸ்டர் எக்ஸ்க்கு வந்து 11,20,000 1,60,000 50,000 so they are ஆட் பண்ணிட்டு மிஸ்ஸஸ் எக்ஸ்க்கு வந்து வெறும்னா கேஸ் 1ல வந்து 80,000 வரும் புரியுதா எல்லாருக்கும் புரியுதா இது இங்க வருவாங்க இது இங்க வருவாங்க so இது வந்து 80,000 ஏய் 11,80,000 minus 50,000 எவ்வளோடா கரெக்டா sorry 11 lakhs ஆமா 11 lakhs sorry 12,80,000 13 lakhs eleven lakhs 20,000 plus 1,60,000 plus 50,000 13 lakhs 30,000 எக்ஸுக்கு வரும் இங்க வெறும்னா 80,000 தான் வரும் இது மாத்திக்கோங்க என்ன உங்க புக்ல எனி டவுட் ஸ்டெப் 1 ஓகே ஸ்டெப் 1 வந்து minimum 20% of equity shareholding step 1 check பண்ணோம் step 2 highest of remuneration between two people between the spouse அதுக்கப்புறம் club the lowest remuneration with the highest remuneration and add the with other incomes அவ்வளவுதான்டா இந்த மூணு ஸ்டெப் புரியுது எல்லாருக்கும் ஓகே சூப்பர் illustration இது யார் படிக்கிறீங்க அஷ்னி படிக்கிறீங்களாடா அஸ்வினி சிவானி படிங்க சிவானி
question illustration 5. இப்போ பாருங்க கண்ணா, மிஸ்டர் எக்ஸ் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு, 1000 ஷேர்ஸை வந்து worth rupees 6 lakhs ஒய்ஃப்க்கு கொடுக்குறாங்க. ஓகே, அவுட் ஆஃப் நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன். எப்போ கொடுக்குறாங்க? 15/4/2024. 31/1/2025 அடுத்த வருஷம் சப்சிக்வெண்டா இவர் கொடுத்ததுலேருந்து அடுத்த வருஷம் அவங்களுக்கு ஒரு 60,000 ரூபாய் டிவிடெண்ட் வருது. அவங்களுக்கு அது இன்கமா? எக்ஸ்ட் ரிசீவ்டு, மிஸ்ஸஸ் எக்ஸ்ட் ரிசீவ்டு வந்து டிவிடெண்ட் rupees 60,000. அப்புறம் 1/2/2025 மிஸ்ஸஸ் எக்ஸ் வந்து சோல்டு சச் ஷேர்ஸ் for rupees 10 lakhs and received consideration in India. Show tax treatment if on 1/2/2025 Mr. X invested rupees 10,60,000 in, see அவங்க வந்து 1/2/2025 10,60,000 அதாவது டிவிடெண்டா வந்திருக்கிற 60,000, அப்புறம் அந்த ஷேர் வித்ததுனால வந்த லாபம் 10 லட்சம் இல்லையா? ரெண்டுத்தையும் சேர்த்து மிஸ்டர் எக்ஸ் வந்து என்ன பண்றாருன்னா, ஆமா மிஸ்ஸஸ் எக்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா இன்வெஸ்டட் இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ரெண்ட் அக்ரூடு ஃபார் த ப்ரீவியஸ் இயர் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் வந்து 53,000 ரூபாய் வருது அவங்களுக்கு ரெண்ட். ஒருவேளை அந்த ஆப்ஷன் இல்லைன்னா அவங்க ஒரு ஃபார்ம் ஆரம்பிச்சு அதுல வந்து அண்ட் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த கேபிட்டல் மூலமா ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா, 13,250 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வருது. பிளஸ் அவங்களுக்கு லாபம் வந்து 20,000 ரூபாய் வருது. அப்படி இல்லாம 10,60,000 ரூபாயில ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல இருந்து 42,400 ரூபாய் வந்து இன்கம் ஜெனரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்கு. இல்ல அக்ரூட்ல அது வருது. இந்த 3 ஆப்ஷன்ல எப்படி நீங்க வந்து இதை அசஸ் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. क्वेश्चन எல்லாருக்கும் புரியுதா? யாருக்கா क्वेश्चन டவுட் இருக்கா? அதாவது இப்ப ஸ்ரேயா, ஸ்ரேயா நீங்க வந்து இப்ப ஸ்ரேயா உங்களுக்கு பிரதர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட பிரதர் வந்து உங்க பிரதரோட ஒய்ஃப்க்கு வந்து 1000 ஷேர்ஸ், ஏதோ ஒரு ஷேர்ஸ் எடுத்துக்கூட, ரிலையன்ஸ் ஷேர்ஸோ எல்என்டி ஷேர்ஸ் ஏதோ ஒரு ஷேர்ஸ் இருக்கு, அதை வந்து உங்க பிரதரோட ஒய்ஃப்க்கு வந்து கிஃப்ட் பண்றாங்க, ஷேர்ஸை கிஃப்ட் பண்றாங்க அவுட் ஆஃப் நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன். அது வந்து உங்க பிரதர் வந்து எப்ப வாங்கியிருக்காருன்னா 15/3/2024 அன்னைக்கு வாங்கியிருக்காரு. அதோட வர்த்து 6 லட்சம் ரூபாய். ஓகேவாடா? அந்த எல்என்டிலாம் சூப்பர் கம்பெனி, பயங்கரமா டிவிடெண்ட் கொடுப்பான். அந்த கம்பெனி என்ன பண்றான்னா கிட்டத்தட்ட 60,000 ரூபாய்க்கு, ஆக்சுவலா இது எந்த கம்பெனி பாசிபிள்னா பாரத் பெட்ரோலியம்னு வச்சுக்கோங்களேன். பிபிசின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு, பாரத் பெட்ரோலியம் கம்பெனி. அவங்க இந்த மாதிரி டிவிடெண்ட் நல்லா கொடுப்பாங்க. 60,000 ரூபாய்க்கு டிவிடெண்ட் வந்து இவங்க உங்க ஒய்ஃப்க்கு வந்து கிடைக்கிறது. உங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஒய்ஃப்க்கு கிடைக்கிறது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டிவிடெண்ட்லாம் வாங்கின உடனே டிவிடெண்ட் வாங்கிட்டோம் சூப்பர்னு சொன்ன உடனே ஏதோ அன்ஃபோர்சின் ஹேப்பனிங் ஆயிருக்கு. அப்போ சப்சீக்வெண்ட் அந்த பிப்ரவரி மாசம் 31st ஒன் வந்து டிவிடெண்ட் வாங்கியிருக்காங்க. அடுத்த நாளே இந்த ஷேர் எல்லாம் வித்துடுறாங்க 10 லட்சம் ரூபாய்க்கு. இப்ப சொல்லுங்க வர்ஷிதா, சாரி ஸ்ரேயா தானே, ஸ்ரேயா இப்ப சொல்லுங்க ஸ்ரேயா.
இந்த 6 லட்சம் ரூபாய் வாங்கி 10 லட்சம் ரூபாய்க்கு விக்கிறது உங்களுக்கு லாபமா நஷ்டமா? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா? ஆ ஓகேவா, லாபம். அதை தவிர உங்களோட லாபம் என்னடா? 60,000 ரூபாய் கரெக்டா? ஒரு டிவிடெண்ட். உங்க மண்ணி என்ன பண்றாங்க, உங்க அண்ணாவோட வைஃப் ஒரு பரவாயில்ல 10,60,000 ரூபாய் வந்திருக்கு, நம்ம இதை வச்சு லாபம் வந்திருக்கு, இல்ல லாபம் வரல, அந்த 10 லட்சம் முதலும் சேர்த்து 10,60,000 வச்சு நம்ம ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வாங்குறாங்க. ஒரு கேஸ் வந்து வீடு வாங்கலாம்னு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து 53,000 ரூபாய்க்கு ரெண்ட் வருது. இது ஒரு இமேஜினரி கேஸ் கண்ணா. இன்னொரு கேஸ் என்னன்னா, அதே 10,60,000 ரூபாய் வச்சு ஒரு ஃபேம் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபேம்ல லாபம் 20,000 ரூபாய் வருது, இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபேம் வந்து 13,250 ரூபாய் கொடுக்குறாங்க. மூணாவது ஐடியா என்ன நினைக்கிறாங்க, சரி நம்ம ஒரு ப்ரொப்ரைட்டர் பிசினஸ் ஆரம்பிக்கலாம், நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி நம்மளே ஓனா பிசினஸ் ஆரம்பிக்கலாம். அதுக்கு இந்த 10,60,000 கான்ட்ரிபியூட் பண்ணி அதுல என்ன லாபம் எவ்வளவு வருதுன்னா 42,400 ரூபாய் வருதான். இதுதான் கேஸ். எல்லாருக்கும் புரியுதா? சம்ம யாருக்கும் எதுவும் டவுட் இல்லல்ல? ஃபர்ஸ்ட் சம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்கடா, அப்புறம் தான் இது சம் சொல்லும். இப்ப நம்ம ஆன்சர் பார்க்க போறோம். ஓகே, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் லாபம் என்னடா? கேஸ் 1ல லாபம் எவ்வளவு? 60,000 ரூபாய் இல்ல டிவிடெண்ட் அவனுக்கு. அதனால டிவிடெண்ட் ஃப்ரம் நான் இது வந்து மிஸ்டர் எக்ஸ். see இது gift தான் நடந்திருக்கு, ஓகே. ஆனா இது ப்ரொவிஷன்ஸ்ல யாரு அப்ளிகபிள்? மிஸ்டர் எக்ஸ்க்கு தான் வரும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே மிஸ்டர் எக்ஸ் தான், இட்ஸ் gift தான் பண்ணிருக்காங்க. 60,000 ரூபாய் லாபம்ன்றா. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எவ்வளோடா ஸ்ரேயா? 10 லட்சத்துக்கு 6 லட்சத்துக்கு வாங்கி 10 லட்சத்துக்கு விற்கிறதுனா ஷேர் எவ்வளவு லாபமா? 4 lakhs ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இப்போ இனிமேல இருந்து நீங்க 5 heads of income ஒரு 90% பண்ணிட்டீங்க. நான் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ்ல ஒரு 8 sums எடுக்கணும்டா. வேற என்னலாம் கவர் பண்ணணும்டா? நான் 5 headsல இன்னும் பெண்டிங். ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ், அப்புறம் அந்த 8 sums தவிர வேற எல்லாம் முடிச்சிட்டேனா? ஏதாவது பெண்டிங்கா இருக்கா? என்ன முடிச்சிட்டேன்ல. மித்ரா என்னடா பெண்டிங் இருக்கு? வஷிதா, மித்ரா, விஜயலட்சுமி, அஸ்வினி, ஒரு 8 to 10 sums அதுல பெண்டிங். அதை தவிர வேற ஏதாவது இருக்கா 5 headsல சோஃபா? இல்ல, ஓகே. சரி சொல்லுங்க. இப்ப வந்து இப்ப நீங்க இப்போ இனிமேல இருந்து நம்ம எப்படி தெரியுமா, அந்த 5 heads ஓட அந்த கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போறோம். சோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில அவன் என்ன சொல்றான், 21,000 ரூபாய் அவனுக்கு ஒரு லாபம் வருதுல்ல கண்ணா. அப்ப மிஸ்டர் எக்ஸ பொறுத்த வரைக்கும் ப்ரொவிஷன் செக்ஷன் 464 in the hands of எக்ஸ் வந்து என்னன்னா 4,81,000. ஓகே, இவங்களது எப்படி 1,600? எனி ஐடியா? 1,600 எதனால இருக்கும்னு சொல்லுங்க சொல்லும். see நம்ம கிராஸ் annual வேல்யூ ஞாபகம் இருக்காடா? 53,000. அதுல வந்து இப்ப நான் கேட்டேன்ல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% போனா 37,100 கரெக்டா? இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வருமா இது? இது ஞாபகம் இருக்காடா? இது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம கால்குலேட் பண்ணது.
சோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ அவங்க எவ்வளவு சொல்றாங்க சம்ல 53000 ரூபாய் வந்து for which rent accrued in the previous year rent வந்து 53000 ரூபாய் வருது அதுல 30% டிடக்ஷன் போச்சுனா 37100 இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் எப்படின்னா 6 லட்சம் gift மணி கேபிட்டல் கெயின் வந்து 4 லட்சம் டிவிடெண்ட் இன்கம் இப்போ நல்லா பாத்துக்கோங்க அதுல சோ இது ஒரு 6 லட்சம் அப்புறம் இது ஒரு 4 லட்சம் அப்புறம் ஒரு 60000 10,60,000 செல்லம் அப்ப நல்லா பாத்துக்கோ இதோட ப்ரொபோர்ஷனேட் எடுக்கணும்டா this divided by this எவ்வளவு வருது அதோட ப்ரொபோர்ஷன் 57% ஓகேவா அப்போ 60 அது 1060 க்கு உங்களுக்கு வந்து அதாவது இப்படி வரும் this divided by this அப்புறம் this divided by this so 37,100 வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றோம் மிஸ்டர் எக்ஸ் க்கும் மிஸ்ஸஸ் எக்ஸ் க்கும் பிரிக்கிறோம் சோ மிஸ்டர் எக்ஸ் க்கு பிரிக்கும் போது 1060 க்கு 600 னா அதாவது அப்போ இங்க எவ்வளவு வருது 37,100 this into this divided by this எவ்வளோ 20,000 இது மிஸ்டர் எக்ஸ்க்கு பிரிச்சு போகும் ஏன்னா அந்த gift மணில தானே இவங்க எல்லாமே பண்ணிருக்கிறது இல்ல அவன் பண்ண gift மணில இருந்து தான் எனக்கு வந்து ஷேர்ஸ் இதுவா இருக்கு அப்புறம் அதுல இருந்து 4 கேப்ல அப்ப ஆரிஜின் ஆஃப் த டிரான்சாக்ஷன் எது அந்த 6 lakhsல அப்போ நம்ம என்ன பண்றோம்னா மிஸ்டர் எக்ஸ் 21,000 க்கு வந்து அந்த ரிமைனிங் 37,100 minus 21,000 so 16,100 அதுதான் வந்து மிஸ்ஸஸ் எக்ஸ் க்கு போகும் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி y க்கு போகும் பிரிக்கிறோம் ப்ரொபோர்ஷனேட்டா பிரிக்கிறோம் இது வந்து பேஸ் அமௌண்ட் gift அமௌண்ட் இது நம்மளோட கேபிட்டல் கெயின் இது நம்மளோட டிவிடெண்ட் ஓகேவா பட் ஆரிஜின் ஆஃப் த டிரான்சாக்ஷன் என்ன இதுதான் இதுல இருந்து தானே எல்லாமே ஆச்சு சோ அப்போ டோட்டல் இதுக்கு இவ்வளவு கான்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னா அதுல இருந்து அந்த அமௌண்ட்ல இருந்து க்ரோவா இருக்கிற அந்த ரெண்ட் 37,100 வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறாங்க சோ 21,000 7,500 to 24,000 16,100 5,750 18,400 அதுதான் இங்க வந்து 21,000 நீங்க காமிக்கறாங்க 16,100 காமிக்கறாங்க இது ஃபர்ஸ்ட் கேஸ் இப்போ கேஸ் B ல வந்து newly formed partnership contributed initial 13,250 20,000 அதே மாதிரி 13,250 into 600 divided by 1,650 பிரிக்கறாங்க 7,500 5,000 மூணாவது கேஸ் 42,400 into 600 divided by 1,060 அப்போ மூணு கேஸ்லயும் see இது ரெண்டு கேஸ்மே சேம் இருக்குங்கண்ணா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்றது கேஸ் A ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இன் பார்ட்னர்ஷிப்ன்றது கேஸ் B ல மூணாவதுல ப்ராஃபிட் ஃப்ரம் ப்ரொப்ரைட்டர் பிசினஸ் இந்த இந்த ப்ரொபோர்ஷனேட்ட வந்து நம்ம எடுத்து ஒவ்வொரு கேसेसக்கும் பிரிக்கிறோம் ஏன் பிரிக்கிறோம் ஏனா மிஸ்டர் எக்ஸ் வந்து மிஸ்டர் ஒய்க்கு அவங்களோட வைஃப்க்கு அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ பிரிச்சு கொடுக்கும்போது இந்த ஆரிஜின்ல இருந்து ஒரு விஷயத்த டெவலப் ஆகி ஒரு ப்ராஃபிட் எடுத்து ஃபர்தரா அதுல இருந்து வர சர்ப்ளஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது that has to be enjoyed both by Mr. X as well as Mr. Y இதுதான் வந்து provision of section 64 subsection 1ல வந்து ட்ரீட்மென்ட் இப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க
இதுல என்ன எங்க புரியலன்னு சொல்லுங்களேன், நான் திருப்பி எடுக்கிறேன். சொல்லுங்க செல்லம். சொல்லுமா, சொல்லுங்க வஷிதா. இப்பரா இப்போ இது வந்து கேபிட்டல் கெயின்ஸ்டா. இந்த ஹோல் டிரான்சாக்ஷனோட ஆரிஜின் என்னதுடா? முதல்ல எவ்வளோடா போட்டிருக்கோம்? வஷிதா, முதல்ல எவ்வளவு போட்டிருக்கோம்? அதாவது ஒரு அமௌண்ட்ல இருந்து ஆரிஜினேட் தானே 10,60,000 வருது, கரெக்டா? அந்த 10,60,000 வரதுக்கான சீட் என்ன இந்த சம்ல? என்ன அமௌண்ட்? எது சீடு? இதானே சீடு. 6 லட்சம் அவன் இன்வெஸ்ட் பண்ணனாலதான், கரெக்டா? 60,000 டிவிடெண்டும் வந்தது, 4 லட்சம் ரூபாய் கேபிட்டல் வந்ததா? 6 லட்சத்தோட கான்ட்ரிபியூஷன் தான் 10,60,000 ரூபாய் இன்னைக்கு வந்து நிக்கிறதா? அதான் சொல்லுமா, 10,60,000 ரூபான்றது என்னோட ரிட்டர்ன். நான் போட்ட முதல் எவ்வளோ? 6 லட்சம் ரூபாய். அப்போ எனக்கு அதுல இருந்து ஒரு பங்கு வந்து எனக்கு 37,100 ரூபான்னு வருதுன்ற போது, ஓகேவா? அப்ப இதுல ஸ்பிளிட் எப்படி? இதுல யார் வந்து மிஸ்ஸஸ் எக்ஸோட சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் எப்படி எடுத்துட்டு போனோம், மிஸ்டர் ஒய்க்கு மிஸ்ஸஸ் எக்ஸுக்கு வந்து இன்கம் வந்து எப்படி பிரியறதுன்றதுக்கு ப்ரொபோர்ஷன் இப்படி பிரிக்கிறாங்க. அப்பனா என்ன, இந்த 100ல 57% கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த சீடு தான். அதன் மூலமா தான் இந்த ரிட்டர்ன் வந்திருக்கா. அப்போ எனக்கு 37,100க்கு எவ்வளவு ரிட்டர்ன் பாக்குறோம். மிஸ்ஸஸ் எக்ஸோடதுக்கு இங்க பர்வியூவே இல்லக்கனா. பட் மிஸ்டர் எக்ஸும் இவங்களும் சேர்ந்து, ஓகேவா, மிஸ்ஸஸ் எக்ஸ் சேர்ந்து என்ன பண்றாங்க, அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்ட் எடுக்கிறாங்கல்ல, 53,000 ரூபாய் ரெண்ட் வாங்கி ரெண்ட் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, கரெக்டா? அதோட ஆரிஜின் பாயிண்ட் என்ன? 6 lakhs. அப்போ இவ்வளோ நான் முதல் போட்டதுக்கு எனக்கு 10,60,000 வந்திருக்கு. அப்போ எனக்கு 37,100 அது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போக இவ்வளவு வந்திருக்கிறதுக்கு மிஸ்டர் எக்ஸோட கான்ட்ரிபியூஷன் என்ன, எவ்வளவு நான் காமிக்கணும், மிஸ்டர் எக்ஸ்ட்ங்களுக்கு எவ்வளவு காமிக்கணும், மிஸ்ஸஸ் ஒய்யோடதுல எவ்வளவு காமிக்கணும், அதாவது அவங்க வைஃப்ல எவ்வளவு காமிக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ப்ரொபோர்ஷனேட் பண்றோம் நம்ம. புரியுதா? அதாவது இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இது ஒரு இமேஜினரி மாதிரி சொல்லுவாங்க விஷிதா. இது வரைக்கும் எக்ஸோட பைசா இங்க இருந்து மிஸ்ஸஸ் எக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல, பட் ஆனா இந்த பைசால எக்ஸோட கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, அதனால இப்படி பிரிச்சு காமிக்கிறோம் நம்ம. ஒரு பாயிண்ட் கிஃப்டா பண்ணி எல்லாம் பண்றாங்க, அப்புறம் ஒரு பாயிண்ட்ல என்ன பண்றாங்க, எக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. 10,60,000 ஆரிஜின் என்ன, 6 lakhsல. அப்ப எக்ஸுக்கும் அது கான்ட்ரிபியூஷன் இருக்குன்றதுனால அவருக்கும் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில பங்கு இருக்குன்றதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா இந்த பேசிஸ்ல பிரிக்கிறாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி கேஸ் பி, 13,250 into 600 by 1,060 interest receiving. அதே மாதிரி கேட்டகரி 42,500 into 600 by 160 ரிமைனிங் எக்ஸுக்கு போறது, பேஸ் வந்து எக்ஸுக்கு போறது. Income arising to the transferee from the creation of such property or from accumulated income is not to be clubbed in the total income of the transferor. Income shall be clubbed in the hands of Mr. X to the extent of 600 divided by 1,060 and in the hands of Mrs. X 460 divided by 1,060. புரியுதாடா அந்த ப்ரொபோர்ஷன்? இவங்க 600 by 1,060 எடுத்துக்கிறாங்க, அவங்க 460 by 1,060 எடுத்துக்கிறாங்க. பிரிக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் பிட்வீன் மிஸ்ஸஸ் எக்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஒய் பிரிக்கிறாங்க. எங்க பிரிக்கிறாங்க, எப்போ அந்த 10,60,60,000 ரூபாய மிஸ்ஸஸ் எக்ஸ் வந்து
ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா வாங்குறாங்க, இல்ல ஃபர்ம்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, இல்ல அதன் மூலமா மூணாவது கேட்டகரியில் சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் மூலமா அவங்களுக்கு லாபம் வருதுல, அந்த ஸ்டேஜ்ல தான் பிரிக்கிறாங்களே தவிர கேபிட்டல் கெயின் எக்ஸ் தான் என்ஜாய் பண்ணும், டிவிடெண்ட் இன்கம் எக்ஸ் தான் என்ஜாய் பண்ணும். ஓகேவா? எனி see ஒரு அசெட் இன்னொரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஓகே, on the income on the assets or transfer shall be clubbed in the hands of the transferor to the extent. see ஒரு அசெட்டை வந்து இன்னொரு பர்சனுக்கோ இல்ல அசோசியேஷன் ஆஃப் பர்சனுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா, see ஸ்பௌஸோட பெனிஃபிட்டுக்காக பண்றாங்க அப்படின்னா, அப்போ கிளப்பிங் ஆஃப் இன்கம் இஸ் பாசிபிள் in the hands of the transferor, ப்ராப்ளம் கிடையாது. சப்போஸ் அசெட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் டு சன்னோட வைஃபுக்கு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். நான் வந்து ஒரு ஃபாதர் இன் லா, அவங்க சன் இருக்காங்க, அவங்க சன்னுக்கு வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னா, அதை ஷால் பி இன்க்ளூடட் இன் தி இன்கம் ஆஃப் தி இண்டிவிஜுவல். இவர ஃபாதர் இன் லா வந்து அவங்களோட இன்கம்ல வந்து கண்டிப்பா வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்கம் ஆஃப் அ மைனர் சைல்ட். மைனர் சைல்ட்னா யாரா ஜெயலக்ஷ்மி? ஆ 18 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்கலாம் மைனர். அப்போ இன்கம் ஆஃப் தி மைனர் சைல்ட மைனர் பேரண்ட் பேரண்டோட இன்கமோட கிளப் பண்ணலாமானா கேஸ் கிளப் பண்ணலாம். whose total income is higher. see above clubbing provision shall not apply எப்பனா ஏதாவது மேனுவல் ஒர்க் வந்து பண்ணி மைனர் சைல்டுக்கு இன்கம் கிடைக்கிற மாதிரி இருந்தாலோ, இல்ல மைனர் இப்ப வந்து சூப்பர் சிங்கர் எல்லாம் நிறைய குட்டி குட்டி பசங்க எல்லாம் ஜெயிக்கிறது இல்ல, பாத்திருக்கீங்களா? சூப்பர் சிங்கர், விஜய் சூப்பர் சிங்கர், அந்த அந்த மாதிரி இருக்கிறதுலாம் இங்க கிளப்பிங் ப்ரொவிஷன் இதுவாகாது. அவங்க வந்து ஒரு அது என்னது விஜய் சூப்பர் சிங்கருக்கு என்ன கிஃப்ட் அது என்னமோ டாக் டெவலப்பர்ஸா இல்ல என்னமோ சொல்லுவாங்களேடா, டாக் டெவலப்பர்ஸோட ஃபிளாட் கிடைக்கும் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. ஆனா அதுக்கும் இன்கம் டாக்ஸ் பே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். வின்னிங் அதெல்லாமே வின்னிங்ஸ் ஃப்ரம் இது. ஆனா அந்த மாதிரி மைனர் சைல்டு ஏதாவது எடுத்துட்டு வராங்க, இல்ல மைனர் சைல்டு வந்து டிசபிலிட்டி ஆஃப் நேச்சர் அண்டர் 80U வச்சுக்கோங்க. 80U என்ன சொல்றாங்கன்னா, கண்ணு தெரியல, ஒரு கண்ணு தெரியல, கால் முடியல, கை ஒண்ணு சரியில்லை, அந்த மாதிரி டிசபிலிட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு கிளப்பிங் ப்ரொவிஷன் வந்து நாட் அப்ளிகபிள். புரிஞ்சுதா? சோ மைனர் பேரண்டோட அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து கிளப் பண்ணலாம். see in case of an income of a minor child is clubbed in the hands of the patient as per provision of section 64(1)(a), the assessee can claim exemption of an amount being minimum of the following. நல்லா பாத்துக்கோங்க கண்ணா. income of the minor child hands of the parent ரெண்டுத்தையும் கிளப் பண்ணலாம். they can assessee வந்து exemption claim பண்ணலாம். income நான் கிளப் பண்றது இல்ல 1500 whichever is less வந்து exemption எடுத்துக்கலாம். ஓகேவா? இல்லதான் டவுட் இருக்கா? MCQ கொஸ்டின் பண்ணா. இப்போ வந்து இப்போ மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து income of the minor child shall be clubbed in the hands of the parents in the following manner. marriage வந்து subsist ஆயிருக்கு அப்படின்னா it can be clubbed with the parent whose total income is excluding this income is higher. சப்போஸ் மேரேஜ் இதுவா இல்லை அப்படின்னா, எந்த பேரண்ட் இந்த குழந்தைய மெயின்டைன் பண்ணிக்கிறாங்களோ அவங்க கிட்ட அந்த இன்கமோட இவங்க வந்து கிளப் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. சைல்டு அப்படின்னா யாருன்னா இன்க்ளூட்ஸ் a step child or adopted child but not including a grandchild கிடையாது.
இப்போ மைனர் சைல்டு ரிலேட்டடா நம்ம இப்போ ஒரு சம் பார்க்க போறோம், பாத்துக்கோங்க. ஒரு கேஸா டிஸ்கஸ் பண்ணலாம். First child, age 26 years, is a chartered accountant. His annual income from profession is 24 lakhs. His income from house property is 1,30,000. He has a son who has earned interest on fixed deposit of 5,000. 4-year old. So 4-year old நாலே என்ன, அவங்க மைனர் சைல்டு. அவங்களுக்கு வந்து annual income from profession, அதாவது Mr. Mantri and Mrs. Mantri, okay, sorry, income under the head profits and gains 13 lakhs, 14 lakhs, 7 children now. Taxable income of Mr. and Mrs. Mantri old regime la சொல்ல சொல்றாங்க. Okay, income from house property, Mr. Mantri, Mr. இது யாருக்குடா அதிகமான இதுவா இருக்கு? Mrs. Mantriக்கு தான் ஜாஸ்தியா இருக்குல்ல. Okay, so income of fourth child lost from house property 30,000. இதுல பாத்தீங்கன்னா இவங்களோட business income என்னவா இருக்கு? First child வந்து interest on fixed deposit of 5,000. அது வந்து income of first child shall not be clubbed with the income of Mrs. as he is a major. The income of grandchild will be clubbed with the income of his parent. கிளாஸ் அப்புறம் பேசுறேன். சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் மந்திரியோட பையன் வந்து மைனரா மேஜராடா? ஃபர்ஸ்ட் சைல்டு மேஜர் இல்ல, அப்ப இவங்க இங்க வரவே வராது. ஓகேவா? செகண்ட் சைல்டு மித்ரா, செகண்ட் சைல்டு படிங்க கண்ணா. நல்லா பாத்துக்கோங்க கண்ணா. இவங்க வந்து 17 இயர்ஸ் ஆனா மேரிட் ஆயிடுத்து, ஸ்டேஜ் சிங்கர்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ல வந்து அவங்க ஏர்ன் பண்றாங்க 8,000 ஏர்ன் பண்றாங்க இல்லையா? such fixed deposit has been made out of a singing income. அந்த டெபாசிட் வந்து சிங்கிங் இன்கம்ல தான் வந்திருக்கு. அதுக்கு வந்து எக்ஸம்ஷன் 1,500 வரைக்கும் எக்ஸம்ஷன் வந்து எடுத்துட்டு ரிமைனிங் வந்து will be can be clubbed with the income of Mrs. Mantri. ஏன் Mrs. Mantriயோட எடுத்துக்கிறோம்? Mrs. Mantriயோட இன்கம் தான் அதிகமான இன்கம் than Mr. Mantri. ஓகேவா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? 1,500 வரைக்கும் அதுக்கு எக்ஸம்ஷன்ரா அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு. ரிமைனிங் இருக்கிறதுக்கு வந்து 6,500 வந்து இவங்க he can very well add it to his he can club it to his income. சூப்பர். மித்ரா, தேர்ட் சைல்ட் படிங்க. பிசிக்கலி சேலஞ்ச்டு டிசபிலிட்டி 80U ல இருக்குன்னா நம்ம கிளப்பிங் ஆஃப் இன்கம்ல எடுத்துக்கவே கூடாது. ஓகே, அதனால இங்க எடுத்துக்க கூடாது. சூப்பர். அடுத்தது படிடா.
சூப்பர். ஃபோர்த் சைல்டு அவனோட இன்கம் ஜென்ரேட் பண்ணிருக்காங்க, ஆனா அதை எடுத்துக்க கூடாது. பட் இஸ் லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 30,000 கண்டிப்பா காமிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பா காமிக்கணும். சூப்பர். அடுத்தது ஃபிஃப்த் சைல்டு. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் இதுலயே அவன் வந்து ஒரு மைனர் பார்ட்னரா இருக்கான். ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்றாங்க, 40,000 ஆல்ரெடி. இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து என்ன எக்ஸம்ஷன் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 32ல 1,500. அது போக ரிமைனிங் 40,000 40,000ல 1,500 போச்சுன்னா எவ்வளோடா? 38,500 வந்து they can club it with Mrs. Mantris ஓட இது. So இந்த 14,300 ஒண்ணும் இல்ல, 14,000 அப்புறம் 40,000 minus 1,500 which is 38,500. So 14,000 38,500 அப்படி எடுத்துட்டு வந்திருக்காங்க. சூப்பர் மித்ரா, அடுத்தது படிடா. ஓகே, கேபிட்டல் கெயின் வந்து 25,000 ரூபாய் இருக்குல்ல கண்ணா, அது எடுத்துக்கலாம். ஏன் அது அது என்ன கிளாஸ்ன்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஆஹ் இந்த கேபிட்டல் கெயின்ஸோட ரிடக்ஷன்ஸ் அவங்க ஒரு வாட்டி தான் கிளைம் பண்ணிக்க முடியும். பட் கேபிட்டல் கெயின்ஸ் எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட்ல வந்து 15,500 போக ரிமைனிங் இது அவங்க வந்து கிளப் பண்ணிக்கலாம். பட் 80U அவங்க பிசிக்கலி சேலஞ்ச் இருந்தாலோ இல்ல அவங்க ஏதாவது சூப்பர் சிங்கர் அந்த மாதிரி டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ணி ஏதாவது வின் பண்ணாலோ அந்த இது மட்டும் வரவே வராது, இன்கம் வராது. கடைசி இது படிங்க மித்ரா. இன்ட்ரெஸ்ட் ஆன் 500 10 சப்செக்ஷன் இதுபடி அது என்னது டோட்டலா 1,500 இல்லையா நம்மளுக்கு. ஸோ அதனால இதுவே கம்மி, மொத்தமாவே இது எக்ஸம்ஷன் தான், அதனால இது நில்லு. இதுல வந்து ஒரே நிமிஷம். டிபெஞ்சர்ஸ் சிக்ஸ்த் சைல்டு வந்து 1,000 டிபெஞ்சர்ஸ் பப்ளிக் செக்டர் த்ரூ வில் ஆஃப் ஹிஸ் கிராண்ட் ஃபாதரோட வில்லேருந்து வந்திருக்கு. அதுல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 10,000, எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் வந்து இங்க பாருங்க கண்ணா, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் வந்து வில் பி பார்ட் ஆஃப் ஆஸ் யூஷுவல் அதே தான். 10 சப்செக்ஷன் 32ல 1,500 எடுத்துக்கணும். அதுக்காக எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாவது இன்கர் பண்ணாங்கன்னா 1,000 minus 200 9,800, 10,000 minus 9,800 less 1,500 8,300. ஸோ இதோட ஸ்டோரி லைன் என்னன்னா, எங்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணிருக்காங்களோ அங்கெல்லாம் இட் இஸ் சப்ஜெக்ட் டு an exemption of 1,500 under section 10 subsection 32. 80U ஏதாவது இருக்காங்கன்னா அது எடுத்துக்க கூடாது. இவங்க டேலண்டட் இது பண்ணி ஏதாவது இன்கம் ஜெனரேட் பண்ணாங்கன்னா அது எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருக்கிற இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும், இல்ல ஃபிக்ஸட் டெபாசிட்ல வர இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும், இல்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ்ல வர இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும், எது இருந்தாலும் ஆஃப்டர் தி எக்ஸம்ஷன் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 32 1,500 போக ரிமைனிங் இருக்கிறது கண்டிப்பா எடுத்துக்கணும். இந்த சம் ஏதாவது டவுட் இருக்கா? இங்க பாருங்க, டேக் அவே பாருங்க. ஒன்னு, இன்ட்ரெஸ்ட் இஸ் சப்ஜெக்ட் டு ₹1,500 exemption under section 10 subsection 32. Number 2, highest remuneration to be clubbed with the minor incomes. Number 3, 80U
அதாவது physically challenged or mentally challenged and income from their talent இதெல்லாம் வந்து not acceptable for clubbing. அவ்வளவுதான். இந்த 3 பாயிண்ட் பண்ணீங்கன்னா இந்த சம் முடிச்சிடலாம். ஏதாவது டவுட் இருக்கா? 3 பாயிண்ட் கண்ணா. Interest is subject to rupees 1500 exemption under section 10 subsection 32. Higher remuneration to be clubbed with minor incomes. Physically challenged or mentally challenged income from their talent is not acceptable for clubbing. அவ்வளவுதான். விஜயலட்சுமி படிங்க கண்ணா அந்த சம். ஒரே நிமிஷம். இப்போ செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து HUF ப்ராப்பர்ட்டியா நான் கன்வெர்ட் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அசெட் வந்து முன்னாடி ஒருத்தர் செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். அதை நான் வந்து டைரக்ட்லியோ இன்டைரக்ட்லியோ ஒரு HUFக்கு கன்வெர்ட் பண்றேன்னா அப்போ பார்ட்டிஷனுக்கு பிஃபோர் என்டையர் இன்கம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வந்து டிரான்ஸ்ஃபரர் வந்து எடுத்துக்கலாம். பார்ட்டிஷனுக்கு அப்புறம் அந்த இன்கம் ஃப்ரம் தி அசெட்ஸ் attributable to the spouse of the transferor மட்டும்தான் income to be clubbed in the hands of transferor. ஓகேவா? அதாவது அந்த டிரான்ஸ்ஃபரரோட அசெட்ஸ் வாட் எவர் இஸ் attributable அது மட்டும்தான் ஆஃப்டர் பார்ட்டிஷன் எடுத்துக்குமே தவிர மொத்தமான ப்ராப்பர்ட்டியோட இன்கமை எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ விஜயலட்சுமி இந்த சம் படிங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மிஸ்டர் டோடி படிங்க. டோடி. சூப்பர். டோடி வந்து HUF ஓட மெம்பர். அதுல வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் மிஸ்டர் டோடி, மிஸ்டர் டோடிஸோட சன்னு, மிஸ்டர் டோடிஸோட மைனர் சன், 2 பேர் இருக்காங்க. இப்போ லெட்ஸ் டேக் லைக் திஸ். அம்பானி இருக்காரு, அம்பானியோட வைஃப். சாரி அவர் பேர் என்ன? கௌதம் அம்பானியா? முகேஷ் அம்பானி இருக்காங்க. முகேஷ் அம்பானியோட வைஃப் பேர் என்ன? நீட்டா தானே? நீட்டா அம்பானி. அவங்களுக்கு 2 பசங்க. பெரியவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, சின்னவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. 1/4/2023 மிஸ்டர் மோடி வந்து அவங்களோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு. ஓகே, acquired through his personal income to HUF without any consideration. டோடி யாரு? முகேஷ் அம்பானி. 1/7/2024 அதாவது அதுக்கு அப்படியே ஒரு வருஷத்துல 4 மாசத்துலயே HUF பார்ட்டிஷன் ஆகி ப்ராப்பர்ட்டியை டிவைட் பண்றாங்க ஈக்குவலியா. நெட் ஆனுவலி ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஃபார் த ப்ரீவியஸ் இயர், அதாவது 2023-24 எப்ப வந்து டோடி வந்து ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரோ, ஹவுஸ் HUFக்கா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரோ, அப்போ அதோட இது வந்து நெட் ஆனுவலி 80,000. அண்ட் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் 2024 சப்சிக்வெண்ட் இதுக்கு அது 1 lakh. அப்ப இது ரெண்டுத்துக்கும் இது பண்ணுங்க, கிளப்பிங் வந்து எப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஜென்ரலா கம்ப்யூட்டேஷன் நம்ம எப்படி பண்ணுவோம்? ஒரு 2024 ஓட 80,000 இருக்கு, ஓகேவா?
ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அது எவ்வளவு பண்ணுவோம்டா மித்ரா? இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு நெட் ஆனுவல் வேல்யூ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எவ்வளோ? 80,000ல 30% எவ்வளோ? 24,000 கரெக்டா? ஸோ 56,000 இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அசஸ்மெண்ட் இயர் 2024-25க்கு வந்து டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் எப்படி? டோடி என்ன பண்ணாரு? எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரு டோடி? He transferred acquired out of personal income to achieve without any adequate consideration. So income from income generated from house property 56,000 வந்து now can be clubbed in the hands of Mr. Todi as per provision. அதாவது 1/4/2023 அப்போ டோடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரு. 1/7/2024 அப்போ அது வந்து பார்ட்டிஷன் ஆச்சு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா அசஸ்மெண்ட் இயர் 2024க்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து 56,000. அந்த 56,000 வந்து டோடி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அதை வந்து இட் கேன் பி கிளப்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டர் டோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிளப் பண்ணலாம், டோடியோட இன்கம் வந்து கிளப் பண்ணலான்றாங்க. ஆனா அடுத்த வருஷம் என்ன நடந்திருக்கு? ஹெச்யூஎஃப் பார்ட்டிஷன் ஆயிடுது. அப்போ பார்ட்டிஷன் டுக் பிளேஸ் 1/7. ஸோ ட்ரீட்மெண்ட் எப்படி? நெட் ஆனுவல் வேல்யூ அதுக்கு என்ன? 1 lakh. ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் என்ன? 30% போனால் 70,000. அப்போ இன்கம் ஏர்ன்டு டில் பார்ட்டிஷன் ஃப்ரம் ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் இருக்கும்ல, 70 3 மாசம், ஏப்ரல் மே ஜூன், அந்த 30,000 இருக்குல்ல அதை டோடி எடுத்துக்கலாம். இன்கம் அடுத்தது வருது இல்ல 9 மாசம் 52,500, அதை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள பிரிக்கணும். However, section 62 subsection 2 income of Mr. Todi can be clubbed in the hands of Mr. Todi. Mrs. Todiயோட மிஸ்டர் டோடியோட கிளப்பிங் ஆஃப் இன்கம்ல பண்ணலாம். அதாவது இந்த 17,500 இருக்குன்றது வந்து அந்த 3 மாசத்தோடது. ஓகே, ரிமைனிங் இருக்கு பாத்தீங்களா 52,500, அது என்ன பண்ணிருக்காங்கன்னா டிவைடட் பை என்ன பண்ணிருப்பாங்கடா மித்ரா? அத $52,500 என்ன பண்ணிருப்பாங்க? யுவர் கெஸ் என்ன? 4 பிரிச்சிருப்பாங்கடா. செல்லம், இதோட கொஸ்டின் எல்லாருக்கும் புரியுதா? கொஸ்டின் புரியுதா சொல்லுங்க, இல்ல திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். சிவானி கொஸ்டின் புரியுறதாடா சிவானி? ஸ்ரேயா, வஷிதா, விஜயலட்சுமி, மித்ரா, அக்ஷயா, அஸ்வினி, ஆயிஷா, கொஸ்டின் நல்லா புரியுதுல்ல? முகேஷ் அம்பானி ஃபர்ஸ்ட் அவர் வச்சிருந்தாரு, அப்புறம் அவரோட இதை வந்து ஹெச்யூஎஃப்க்கு வந்து இண்டோ இண்டிவிஜுவல் ஃபேமிலி அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல கன்வெர்ட் பண்ணாரு. 1/7/2024க்கு வந்து ப்ராப்பர்ட்டி ஈக்குவலா டிவைட் பண்ணிட்டாங்க, பார்ட்டிஷன் பண்ணிட்டாங்க ஹெச்யூஎஃப்ல. அப்போ 2024 ப்ரீவியஸ் இயர்ல என்ன பெனிஃபிட் வந்தாலும் அவர் தான் அதை என்ஜாய் பண்றாரு. ஆனா எப்போ அதை பார்ட்டிஷன் ஆயிடுத்தோ, எந்த மாசத்துல இருந்து பார்ட்டிஷன் ஆயிடுத்து? ஜூலை 21 பார்ட்டிஷன் ஆயிடுத்தோ, அப்போ எல்லாருக்குமே அந்த இன்கம் will be divided among the family members. புரியுதா? அதான் சொல்றாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 24-25ல போட்ட 56,000 டோட்டலா வந்து ஷால் பி கிளப்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டர் டோடி. ஆனா 2025ல 3 மாசத்தோட இது மட்டும் தான் டோடிக்கு போகும், மத்த ரிமைனிங்லாம் 4 பேருக்குமே பிரிச்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது யார் படிக்கிறீங்க? அக்ஷயா படிக்கிறியாடா? விஜய் படிங்க. வாய்ஸ் ஓகேடா, படிடா.
ப்ரொப்ரைட்டரி பிஸ்னஸ் வந்து சோனம் முத்ரா வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 1/4/2023 கேபிட்டல் வந்து 3 லட்சம் ரூபாய். ஹர் ஹஸ்பண்ட் வந்து இந்த சோனம் முத்ரான்றவங்களோட ஹஸ்பண்ட் வந்து விகாஷ் முத்ரா 2 lakhs வந்து 10/4/2023 which amounts ஸ்மிருதி சோனம் invested in her business கிஃப்ட் பண்றாரு. ஸ்மிருதி சோனம் அது மூலமா ப்ராஃபிட்ஸ் earn பண்றாங்க. 1,80,000 அடுத்த வருஷம் வந்து 3,09,000 பண்றாங்க. இப்போ compute the income to be clubbed in the hands of Sonam's husband for the assessment year 2025. இங்க பாருங்க செல்லம், ப்ரொபோர்ஷனேட்டா நம்ம பிரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இது சம்ம. See, when the assets are transferred to spouse is invested in the proprietary business, the proportionate share should be calculated. Proportionate share na என்ன அர்த்தம்? இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் 1/4/2023 வந்து 3 லட்சம் ரூபாடா. ஃபர்தரா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இவர் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு? 2 லட்சம் ரூபாய். ப்ராஃபிட் எவ்வளவு நடந்திருக்கு ஃபார் த இயர்? 1,50,000. இது அசஸ்மெண்ட் இயர், ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட். இது ப்ரீவியஸ் இயர்க்கா அசஸ்மெண்ட் இயர் 2024-2025 இப்போ நம்ம பார்க்குறோம். அப்போ டோட்டலா இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிசினஸ் வந்து 1/4/2024 எவ்வளவு நடந்திருக்கு? 6,50,000. ஸோ 6,50,000 investment in the business. பிஸ்னஸ்க்கு 2024-25 ப்ராஃபிட் வந்து 3,90,000. அப்போ இவரோட கிஃப்ட்டுக்கான ப்ரொபோர்ஷன் என்ன? ஏன்னா இவர் தானே கொடுத்துருக்காருல்ல. அப்போ 2 into 3,90,000 divided by 6,50,000. ஸோ ஆன்சர் என்ன வருது நம்மளுக்கு? 1,20,000. இந்த 1,20,000 தான் shall be clubbed in the hands of husband of ஸ்ரீமதி சோனம். இதுதான் நம்ம அவங்க கிஃப்டா வந்து அவனோட இன்கம்ல காமிக்கணும். புரியுதா? 6,80,000 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இவங்க எவ்வளவு ப்ராஃபிட் பார்க்கறாங்க? 3,09,000. அப்ப இவன் இன்வெஸ்ட் பண்ண அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு பார்ட் ஆஃப் லைக் இவனோட கிளப்பிங் இன்கம் பார்ட் எவ்வளவு வருது? அதுல 1,20,000. இததான் அவங்க வந்து ஸ்ரீமதி சோனமோட ஹஸ்பண்ட்ல கிளப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்பர் 1. நம்பர் 2, அடுத்த அசஸ்மெண்ட் இயர் ஆல்டர்னேட்டிவ்லி ஒரு அசம்ஷன் வந்து இஸ் withdrawn in such case. இது மட்டும் போதும்டா. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு அசம்ஷன் போதும். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டே எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் எடுத்துக்கோங்க. இன்கம் 1,20,000 to be clubbed in the hands of husband of ஸ்ரீமதி. இது இந்த ஆல்டர்னேட்டிவ்லி எல்லாம் வேண்டாம், தேவையில்லாம கன்ஃபியூஷன். புரிஞ்சுதா? இது இந்த அசம்ஷன் எப்படி பண்ணிருப்பான்னா, இந்த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றாங்க இல்லையா, இந்த நெட் ப்ராஃபிட்டை ஃபர்தரா நான் பிசினஸ்லயே ரிட்டைன் பண்ணினேன் அப்படின்னா, if I'm going by the assumption that net profit is retained in the business, then in the particular 1,20,000 is perfectly right. Alternatively வேண்டாம், அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட it goes for different direction. So let us make it very simple. இது போதும். Okay, right. Super. ஸ்ரேயா அந்த சம் படிட ஸ்ரேயா.
ஆ ஷியா நான் கேட்கறதுக்கெல்லாம் மட்டும் பதில் சொல்லிச்சேன். இதோட இப்போ ஒய்ஃபுக்கு பேமெண்ட் ஜாஸ்தியா ஹஸ்பண்ட் பேமெண்ட் ஜாஸ்தியா ரெம்யூனரேஷன் இன்கம்? ஆ அப்ப ஹஸ்பண்ட்ல நம்ம எடுத்துக்கலாமா எல்லாத்தையும்? கரெக்டா? அப்ப 8,90,000 நீங்க 8,50,000 போட்டுக்கோங்க. இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கம்பெனி டெபாசிட்ஸ் derived by மாஸ்டர் இவங்க தீப் சிங். டெபாசிட்ஸ் were made in the name of தீப் சிங் by his father about 6 years ago. ஸோ இவன் வந்து மைனர் சன்னு. 12,000 இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளோடா சொல்லியிருக்கேன்? சப்ஜெக்ட் அண்ட் எக்ஸம்ஷன் ஆஃப் 10 சப்செக்ஷன் 32க்கு ஸோ 12,000 is 1,500 10,500. ஸோ இதை கிளப் பண்ணிக்கலாம். அடுத்தது சேல் ஆஃப் பெயிண்டிங்ஸ் டிராயிங்ஸ் இவனே பண்ணியிருக்கான் அவுட் ஆஃப் ஹிஸ் ஓன் டேலண்ட். எடுத்துக்கலாமா கூடாதா? எடுத்துக்க கூடாது. income arising minor child due to skill talent specialized knowledge clubbing provision is not applicable. okay வாடா? எடுத்துக்க கூடாது. சரியா? ஓகேவா செல்லம்? ஓகேவாடா ஸ்ரேயா? எடுத்துக்கூடாது. அப்புறம் இன்கம் பை வே ஆஃப் லாட்ரி earnings பை மாஸ்டர் திபின் சிங் மைனர் இது வந்து இது எடுத்துக்கலாம். அவனுக்கு எவ்வளோ கிடைக்குது? 600. லாட்ரி இன்கம் ஆஃப் இது எடுத்துக்கலாம் 6,000 subject to a provision of 1,500 10 subsection 32 4,500. அப்போ இது பிளஸ் இது பிளஸ் இது எல்லாம் எடுத்துக்கலாம். இவருக்கு என்ன மிஸ்டர் இவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, அந்த ஒய்ஃப்க்கு ஒண்ணுமே கிடையாது. மைனர் டாட்டரோட இன்கம் வந்து தனியா காமிக்கணும் சேல் ஆஃப் பெயிண்டிங்ஸ். அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் யாருக்காவது புரியுதா? அப்போ ஏதாவது டவுட் இருக்கா செல்லம்? ஆயிஷா, அக்ஷயா, அஸ்வினி, ஸ்ரேயா, சிவானி, விஜயலட்சுமி, வர்ஷிதா, மித்ரா. நான் இப்போ ரீகேப் பண்றேன். இந்த ஃபுல் சாப்டரோட கிரக்ஸை ரீகேப் பண்றேன். முதல்ல வந்து நம்ம பார்த்தது என்ன, ஏதாவது செக்யூரிட்டியை வந்து அவங்க சிஸ்டருக்கு ஏதாவது ரிவோக்கபிள் ட்ரஸ்ட் எனி டைம் நான் வந்து அதை ரிவோக் பண்ணுவேன்ற மாதிரி ட்ரஸ்ட்ல வந்து நான் சிஸ்டருக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணேன்னா அந்த ரிவோக் பண்ற அதாவது ட்ரஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் 2 இயர்ஸ் கழிச்சு திருப்பி நான் அதை வந்து ரிட்டர்ன் பேக் வாங்கிக்கிறேன்னா அந்த இன்பிட்வீன் இருக்கிற இன்கம் ஏதாவது ஜென்ரேட் ஆச்சுன்னா அது இவரோட பேர்ல கிளப்பிங் ஆஃப் இன்கம் கேட்டகரியில வந்துடும். அது நம்பர் 1 பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் வந்து எப்பெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேம் எம்ப்ளாயர்ல இருந்தாங்க பட் வித்தவுட் எனி குவாலிஃபிகேஷன் ஆர் வித்தவுட் எனி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் படி அவங்க இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அண்ட் தேர் அதாவது ஈக்விட்டி ஷேர் பர்சன்டேஜ் வந்து 20% ஆர் மோர் இருந்தது, ரெண்டு பேருக்கும் கிளப் பண்ணி மோர் இருந்ததுன்னா அப்போ the person who is getting the highest salary அவங்களோடதுல lowest income அவன் கண்டிப்பா கிளப் பண்ணிக்கலாம். ஓகே. மூணாவது அப்புறம் வந்து கண்டிஷன்ஸ் எப்பவுமே இந்த கிளப்பிங்க்கு என்ன பார்த்துக்கணும்னா மினிமம் 20% ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டிங் வந்து மேண்டேட்ரி. அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஒருவேளை ஷேர் ஹோல்டிங் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து less than 20% இருந்ததுன்னா கிளப்பிங் ஆஃப் இன்கம்ன்ற ப்ரொவிஷன்ஸ் இங்க அப்ளிகபிள் ஆகாது. அடுத்தது whenever இது ஓகே. இதுல வந்து whenever see origin the seed of a particular return has to be taken into consideration. அப்படின்னா என்னன்னா ஒரு அமௌண்ட்டை போட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நான் என் ஒய்ஃப் பேர்ல என் ஹஸ்பண்ட் பேர்லயா இல்ல ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் பேர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா அதன் மூலமா ஒரு டிவிடெண்ட் வந்து அதன் மூலமா எனக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்தாலும் இனிஷியலா யார் போடுறாங்க அவங்களுக்கான பெனிஃபிட்டை ப்ரொபோர்ஷனேட்டா பிரிச்சு கொடுக்கணும்ன்றது மேண்டேட்டரியான விஷயம். புரியுதா? அதுதான் இந்த சம்மம். இதுல என்ன சொல்றாங்க, இப்ப மைனர் சைல்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட இன்கம் வந்து இங்க இது பண்ணிக்கலாம்
subject to 1500 or income so clubbed. அப்புறம் இதுல என்ன சொல்றாங்க, வாட் எவர் திங்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து சப்ஜெக்ட் டு 1000 rupees 1500 exemption under section 10 subsection 32. higher remuneration should to be clubbed with minor incomes. இப்போ வந்து physically challenged or mentally challenged income from their talent, skill or from their என்ன சொல்றது creativity அந்த மூலமா வந்ததுன்னா it should not be taken for clubbing provision. Who is a minor? A minor who has not attained the age of 18. இந்த சம்ம அதாவது ஹிந்து அண்ட் வெடட் ஃபேமிலியில என்ன சொல்றாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹெச்இஎஃப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பர்டிகுலர் இன்கம் ஓடுறது அசசியோடது தான் இருக்கும். ஒருவேளை அவன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஹெச்இஎஃப் மாடல்ல போய் ஃபர்தரா அதுவும் பார்ட்டிஷன் ஆயிடுச்சுன்னா எந்த டேட்லேருந்து அது பார்ட்டிஷன் ஆயிருக்கோ அப்போ அந்த டேட்லேருந்து அந்த அசர்ட்டோட இன்கம் வந்து ஈக்குவலாக பிரித்து அந்தந்த அசசி அந்தந்த சன்னுக்குனா சன்னுக்கு ஒய்ஃப்னா ஒய்ஃபுக்கு அப்படி பிரித்து இதுவாயிடுமே தவிர ஆரிஜின் அசசிக்கு ஃபுல் ஷேர் வரவே வராது. இப்போ இதுலயும் அதே மாதிரி தான், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கிறது, அதுலேருந்து எனக்கு ஒரு ப்ராஃபிட் அரைவ் ஆகிறது. ஆனா அதுல கிஃப்டா யாருக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ ஒரு பர்சனை, அந்த பர்சனுக்கும் ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட் வந்து போகணும்ன்றது மேண்டேட்ரி. அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா நம்ம கால்குலேட் பண்ணோம். illustration 9 என்ன சொல்றது, whosoever is generating the highest remuneration அவங்களதுல மைனர் இன்கம் கிளப் பண்ணிக்கலாம். இன்கம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணிருக்காங்கன்னா சப்ஜெக்ட் டு an exemption of 1500 under section 10 subsection 32. அப்புறம் ஒருவேளை ஏதாவது ஓன் ஸ்கில்லாம் அவங்க ஏதாவது ஜென்ரேட் பண்ணாங்கன்னா it will be classified under the separate head called as செப்பரேட் இதுல வருமே தவிர அதை கிளப் பண்ணக்கூடாது. இந்த இந்த சம் ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? எல்லாரும் கோ த்ரூ பண்ணுங்க இந்த சம். இல்ல இந்த சம் நீங்களே போட்டுடுவீங்களா? ஒரு 5 minutes நல்லா பார்த்துட்டு சொல்லுங்க. அக்ஷயா அந்த சம் புரியுது அக்ஷயா? ஹோம்ஒர்க் போட்டுருவீங்களா? ஓகே. ஆயிஷா, அஸ்வினி, அஸ்வினி நீங்க போட்டுருவீங்களா அஸ்வினி? ஓகே. மித்ரா நீங்க போட்டுருவீங்களா? ஹலோ ஹலோ மித்ரா கேக்குறதாடா? ஓகே. இப்பதான் கேக்குதுடா உங்க வாய்ஸ். ஓகே. இது சிவானி நீங்க போட்டுருவீங்களா கண்ணா? ஸ்ரேயா,
விஜயலக்ஷ்மி, வஷிதா, ஹோம்ஒர்க்கா போட்டுறீங்களா செல்லம்? ஓகே ரைட். இன்புட் டாக்ஸ் கிரேட் நேத்திக்கு கொடுத்த ஹோம்ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சாடா? இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கண்ணம்மா அப்படியே வந்து இல்லஸ்ட்ரேஷன் 11 ட்ரை பண்ணிடுங்க. இல்லை இல்லஸ்ட்ரேஷன் 11 ட்ரை பண்ணுங்க. கஷ்டமா இருக்குன்னா நான் போடுறேன். நான் இதுக்கு கவனிக்கவே இல்லை அந்த சம்மி. receives tax bill and father-in-law holds 25%. சரிடா, இதை நான் நாளைக்கு கவர் பண்றேன். கவனிக்கலாம். இதை நான் நாளைக்கு போடுறேன் கண்ணா. இதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டஃப்பா இருக்கான்னு பாருங்க. நான் இன்னும் கோத்ரூ பண்ணல இந்த சம்மு. கஷ்டமா இருக்குன்னா போட்டுறேன். ஸோ அது ரெக்கார்டிங் அமுச்சு விட்டுறேன். ஓகே, ஒரு 4 o'clock திருப்பி ஜாயின் பண்ணலாம் கண்ணா. ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ரிவிஷன் ஆரம்பிக்கிறேன். சரியா? இதுல இப்போ இதுல ஏதாவது டவுட் இருக்காடா? இன்னைக்கு கிளப்பிங் ஆஃப் இன்கம்ல யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே, சிவானி உங்களுக்கு ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க சிவானி, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ரிவிஷனை. இல்லைனா நீங்கள் நைட் 8 to 9 PM அந்த இது கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ ஜூனில் எழுதுறவங்களுக்கு நான் ரிவிஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் 5 to 6. 8 to 9 ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆயிஷா நீங்கள் கூட பார்த்துக்கோங்க கண்ணா. 8 to 9 ஜாயின் பண்ணிக்கணும் கூட பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ரிவிஷன் ஜாயின் பண்ணிக்கணும் கூட பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ 5 o'clock மீட் பண்ணலாம்டா. ஓகே கண்ணா. தேங்க்யூ செல்லம்.